என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டவருடைய நினைவுகள் வழிகள் சொல்றாரு. முன்னாடி போய் 7வது வசனம் படிச்சு பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். இது யாருடைய நினைவு? துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். துன்மார்க்கன் யாரு சொல்லுங்க? துன்மார்க்கன் யாரு? சண்டே கிளாஸ்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையனு கேட்டேன், துன்மார்க்கன் யாருப்பான்னு கேட்டேன். நாம எல்லாம் தான் துன்மார்க்கன். யாரு? நம்ம எல்லாம் தான் துன்மார்க்கன். சொல்லுங்க, யார்தான் துன்மார்க்கன் சொல்லுங்க? நீங்க நீதிமானா துன்மார்க்கனா? சத்தமா சொல்லுங்க, நீங்க நீதிமானா துன்மார்க்கன்? நீதிமான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு நீதி நம்மளுக்கு வந்திருக்கிறது. அப்ப துன்மார்க்கன் யாரு? அது யாருன்னா இருந்துட்டு போட்ட, நம்மளுக்கு தான் வச்சு. நாங்க நீதிமானா இருக்கிறோம், நாங்க புள்ளிமானா இருக்கிறோம், நாங்க கரைச்ச புளியா இருக்கிறோம், கரைக்காத புளியா இருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவன் மேல் கர்த்தர் மனது உருகுவார்.